விதியை மதியால் வெல்ல முடியும். இது வந்து ஒரு குட்டி கதை, தெனாலிராமனோட கதை. கதைன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் தானே, சரிங்களா? உங்களுக்கு தெரியும், தெனாலிராமன் பற்றி நான் சொல்ல வேண்டாம், தெனாலிராமன் பற்றி நல்லாவே தெரியும். அதாவது விஜயநகரில் என்ன பண்ணான்னா, ஒரு மருத்துவன் போலி மருத்துவம் செஞ்சு எல்லா மக்களையும் என்ன பண்ணான்னா துன்பப்படுத்திட்டு இருந்தானா. இதை ராஜா கிட்ட போய் எப்படியாவது என்ன செய்யணும், மக்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு யார் நினைக்கிறா, தென்னாலி சேவ் பண்ண நினைக்கிறாரு. அதனால என்ன பண்ணுறாரு, ராஜா கிட்ட போய் சொல்கிறாரு. ராஜா என்ன பண்ணாரு, அதை கேட்டுட்டு கண்டுக்கவே இல்லையா. என்னப்பா இது, எப்போ பாரு இவன் இப்படி செஞ்சுட்டே இருக்கானே. அப்போது என்ன பண்ணால், அந்த மக்களில் ஒரு கூட்டத்தை திரட்டி அந்த மருத்துவருக்கு எதிராக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இவர் எப்படியாவது இந்த ஊரை விட்டு துரத்தியே ஆகணுங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. மருத்துவரை வச்சு சில விஷயங்களை பண்ணுறாரு, சரியா, மக்களை வச்சு. அப்போது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா, மக்களும் இவன் ஏமாத்துறவன் தான், நமக்கு தெனாலி கரெக்டாக உதவி செய்கிறான்னு நினச்சி என்ன பண்ணாங்களாம், மக்களும் தெனாலிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக உறுதுணையாக இருந்தாங்களாம். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா, அந்த மருத்துவர் ஒரு நாள் படுகொலை செய்யப்பட்டார். இதை கேட்குற ராஜா, காரணம் யார், இந்த தெனாலி ஆள் தட்டி செஞ்ச வேலை தானே, கண்டிப்பாக அந்த தெனாலி என்ன பண்ணணும், நம்ம கொல்லுண்டே ஆகணும்னு சொல்லிட்டு கொலவரி எடுத்துட்டாரு. அவ்வளோதான். இப்போ தெனாலி என்ன பண்ணிட்டாங்க, காவலர்கள்லாம் ஒரு ஆற்று மணலுக்குள்ளே கழுத்து வரைக்கும் இவ்வளோ தூரம் ஒரு மணலுக்குள்ளே புதைச்சி வச்சு உட்கார வச்சுட்டு தலை மட்டும் தெரிகிற அளவுக்கு உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பக்கமாக ஒரு வழிப்பக்கம் வரான். வந்தவொன்னே என்ன கேட்குறாங்க தெனாலிக்கிட்ட, என்ன ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க. உடனே தெனாலி சொன்னாராம், இங்கே பாருப்பா, என்னுடைய உடம்புல முதுகில் கூண் இருந்துச்சு, அந்த கூண் நிமித்துறதுக்காக என்ன பண்ணேன், இந்த மணலை தோண்டி இங்கே உட்காந்துருக்கேன் பாடினாரா. எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா, என் கூண் போயிருச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த மண் வந்து என்னை தூக்கி விட்டுறணும். ஸோ அது போயிருச்சா இல்லையா நான் செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், மண்ணுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறேன். இப்போ என்னை வெளியில் எடுக்க முயற்சி செய், நான் வந்து சரியாயிடுச்சுன்னா வெளில போய்டுறேன். இவன் ஒருவேளை எனக்கு கூண் போனால் என்ன பண்ண, திரும்ப மண்ணுக்குள்ளே என்னை உட்கார வச்சிருந்தாரான். சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணானா, வெளிலேருந்து எடுத்தான். அப்போது இவனுக்கு வந்து இந்த வழிப்போக்கனுக்கு முதுகு கூணாக இருந்தது. இப்போ அவன் கேட்குறான், தெனாலி உங்களோட முதுகில் கூண்லாம் போயிடுச்சே, சரியாயிடுச்சுல்ல, எனக்கு ஒரு உதவி செய்கிறீங்களா ப்ளீஸ், எனக்கும் முதுகில் உள்ள கூண்லாம் போகணும், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டாரான். உடனே இவர் என்ன பண்ணாராம், அவ்வளோதானே, சரி வாங்க உங்களை உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புதை மணலுக்குள்ளே இவர் உட்கார வச்சார், கழுத்து அளவு தெரிகிற அளவுக்கு. அங்கேருந்து ராஜாட்டிருந்து அனுப்புகிறாங்க காவலாளிகளை. ராஜாக்கள் வந்து நிற்கிறாங்க, என்னப்பா. அப்போது தலையை வெட்டுறதுக்கு அந்த குதிரைப்படையோடு வந்து அந்த குதிரையை வச்சு ஆவுன்னு சத்தம் போட்டு உள்ளே வருது பக்கத்தில். இவர் கத்துறாரு, என்னாச்சு 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 என்னாச்சுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ ஆஹா இது தெனாலி இல்லை. அப்போ விஷயத்தை கேட்குறாங்க. கேட்கும்போது தெனாலி எஸ்கேப் ஆகிட்டாங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஒன்று என்ன பண்ணாங்களாம், அரசவையில் போய் சொல்கிறாங்க, இவரை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் கேட்குறாங்க. கேட்கும்போது ராஜா சொல்கிறாரு, பார்த்தீங்களா, மக்கள் அறிவிலிகளாக இருந்தாங்க, ஏமாந்தாங்க, அதுக்குரிய சரியான விஷயத்தை தான் நான் செஞ்சேன். அதுக்கு நீங்கள் என் தலையை கொடுக்க ஆணையிட்டீங்க, ஆனால் மதியை விதியால் வெல்ல முடியுங்கிறதுக்கு அழகாக என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு இருக்கப்பட்ட சாவையை என்ன பண்ணிட்டாரு, தனக்கு சாதகமாக ஒரு சரியான தீர்ப்பை ராஜா கொடுக்கணும், இது வந்து தப்புங்கிறத உணர்த்தணும் அப்படின்னு சொல்லிங்கிறதுக்காக இந்த ரிஸ்கே எடுத்தாராம். சரியா, நம்மளோட வாழ்க்கை நம்மளோட கையில். நமக்கு வரக்கூடிய துன்பங்களை கூட சாமர்த்தியசாலியாக சமர்த்தனமாக இந்த மாதிரி தென்னாலி மாதிரி நம்ம செயல்படணும், நம்ம புத்திகள் இருக்கணும். சரியா, அதுக்கு தான் அந்த கதை. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.